ஹலோ மை ஃபேமிலிஸ், கிட்டத்தட்ட 8 நாளாக ஆச்சுங்க இந்த மூலிகை செடி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து 8 நாளாக நடவு செய்யாமல் இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாசமாக வந்து கொஞ்சினாங்களா, அதனால் இன்றைக்கி வந்து நடவு செஞ்சிடலான்னு சொல்லி களத்தில் இறங்கியாச்சுங்க. கொஞ்சம் நாங்கள் திட்டம்லாம் இல்லை நம்புங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன செடி வாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் நாங்கள். இது எல்லாமே வந்து மூலிகை செடி தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரேயில் வச்ச செடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா அதில் காய்க்கிற பழத்தை யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. பேர் வந்து அந்த அண்ணாவும் சொல்ல, நானும் சொல்லலைங்க. பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து திப்பிலி செடி, 3வது வச்சது வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை செடிங்க. இப்போ நம்ம கையில் எடுக்கிற செடி வந்து பார்த்திங்கன்னா பான் ரோஸ் செடி. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு செடி தாங்க. நல்லா இருந்தது வாசனை, அதனால் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஃப்ரேக்ரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு செடி தான். பேர் வந்து சொன்னாங்க, மறந்துட்டேன், என்னோடய மிஸ்டேக் தான், சாரிங்க. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் அதுவுமே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஐயம் பண்ணாங்க. இதுவுமே ஒரு மூலிகை செடி தான். இதுவுமே நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீரைகளின் அரிசி தாங்க, தவசி கீரை, அதுவுமே வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நன்னாரி, இந்த செடியுமே வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கியிருந்தேன். இதெல்லாம் நான் கடையில் காசு கொடுத்து வாங்குவேன்னு நினச்சி கூட பார்க்கலிங்க, இந்த நன்னாரி செடியெல்லாம். ஆனால் மட்டும் அங்கங்கே கழனிங்களில் கிடக்கிற ஒரு செடி. இது வந்து நான் காசு கொடுத்து வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு வெட்டிவேர், அதாங்க விலாமீசை, இதுவுமே வந்து நான் வாங்கியிருந்தேன். எலும்பூட்டி செடிங்க, இதுவுமே வந்து நம்ம வாங்கியிருந்தேன். ரொம்ப நாள் தேடல்னே சொல்லலாம் இந்த எலும்பூட்டி. அதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம செடி வந்து வாங்காமல் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விதைகளுமே வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னென்னா நிறைய விதைகளுமே வாங்கியிருந்தேங்க போன டைம் விட. இந்த டைம் வந்து நான் நெற்பாவளம் செடியுமே வந்து வாங்கியிருந்தேன் நாத்தா. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து நடவு செஞ்சிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பிரிஞ்சி இலை செடி தாங்க நடவு செய்யலான்னு சொல்லி நட்டுகிட்டே இருந்தேன். ஒருத்தர் என்னென்னா கூடத்துக்கு நடுவில் நீ மட்டும் என்னடா தனியாக இருக்கிறன்ற மாதிரி ஆல்ரெடி ஒரு 4-5 போகிறான்னு நம்ம வந்து பல்ல எடுக்கிறப்ப தள்ளி விட்டாச்சு. இவன் வந்து நம்மளுக்கு தனியாக ஹாய் சொல்கிறதுக்கு வந்துட்டாங்க. கால் மேலே ஏறிட்டேன்னா பயந்துட்டேன், குட்டி போகிறான்றதுனால அப்படியே கையில் தள்ளி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தவசி கீரை, கீரைகளின் அரசிங்க. மல்டி விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கீரைங்க இது. நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு கீரைங்க இது. இருக்க வேண்டிய கீரைங்க. நாக்கு கொஞ்சம் குளருது, மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திப்பிலி செடிங்க. இந்த திப்பிலி செடியுமே வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்ததுங்க. ஆன்லைன்லலாம் பார்க்குறப்ப ரேட் அதிகமாக இருந்தது. இது எல்லா செடியுமே வந்து 40 ருபீஸ்ன்னு சொல்லி தாங்க நான் வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சொன்னல ஃபுட் கலருக்கு யூஸ் பண்ணுற ஒரு செடின்னு சொல்லி, இதோட பேர் வந்து தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பான் ரோஸுங்க. இதோட எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபா வரைக்கும் போதாங்க. 1 லிட்டர் எண்ணெயை, 1 கிலோ எண்ணெயை. அந்தளவுக்கு வந்து வாசனை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணெயாக, மூலிகை தன்மையும் அதிகமாக இருக்குது. இந்த தானியத்தில் வந்து நூற்புழுலாம் வைக்கும் பார்த்திங்களா, அதுக்கு வந்து இந்த இலைகளை நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா தானியத்தில் வந்து நூற்புழு வைக்காது அப்படின்ற மாதிரி வேறு சொன்னார் இருந்தேன்னா, நான் வந்து செக் பண்ணிவிட்டு அது உண்மையான உங்களுக்கு கம்மிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். இந்த செடியோட பேருமே மறந்துட்டேங்க. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எலும்பூட்டிங்க, உடஞ்சி போன எலும்பியே ஒட்டக்கூடிய தன்மை உடையதுங்க இந்த செடி. இன்னும் நான் வேறு சொல்கிறேன், இவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, நிறைய பேருக்கு எலும்பூட்டினாலே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நெற்பாவில் வந்து கொஞ்சம் ஈரமாக்கிற இடத்துல நடவு சொன்னாங்க, அதனால் குழா பக்கத்துலேயும் நடவு செஞ்சுட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நன்னாரி, எங்கள் மாமியார் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கிடுறப்பாரு, காசு வந்து கொழுத்து போய் இருக்குது உனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னென்னா சூறப்பழம் மரத்தில் அந்த பாட்டுட்டு ஏறிட்டு இருக்கும், இதை போய் காசு கொடுத்து வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டுட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, உண்மை தானே அப்படின்னு சொல்லி நானும் அமைதி ஆகிட்டேங்க. அதுக்கப்புறம் கருப்பு வெட்டி வேறு, ஐயம்பனா, இது எல்லாத்தையும் நடவு செஞ்சுட்டு இது எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி முடிக்கிறதுக்குள்ளார 1 மணி ஆகிடுச்சிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் லாங் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தாங்க லாங் வீடியோ போடுறேன். ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் நான் வந்து லாங் வீடியோ போடுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.